ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஒரு இந்தியன் vlog தாங்க. என்னென்னா குட்டி மாப்பிள்ள இருக்கார் இல்லையா, அவரை வந்து அங்கே பழனி நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது போன வெள்ளிக்கிழமையே போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அங்கே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் இன்றைக்கி வந்து இருந்திருக்காது. இப்போது எங்கள் ஃபேமிலி சைடில் எப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வந்துட்டு முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் போவோம். நானுமே வந்து கேஎம்சிஹெச்சில் டெலிவரி முடிச்சுட்டு முதல்ல அவினாசிக்கு தான் போனேன். அதுக்கப்புறமா தான் பழனி வந்தோம். இதுவுமே ரொம்ப மஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாதுங்க, கன்வீனியன்ஸை பொறுத்தது தான். ஒரு வேளை டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது மாப்பிள்ளையோட ஊர் ஒரு டைரக்ஷன்லையும் பொண்ணோட ஊர் இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு தான் இங்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நம்ம பேச முடியாது. ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அது ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து மாறும். அதுவும் இல்லாமல் நிறைய விசேஷம்லாம் வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, ரெண்டு ஃபேமிலி சைட்லேயுமே வருது. அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி யாராவது ஒருத்தர் போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் அந்த 3வது மாத கணக்கு, 5வது மாத கணக்கு அந்த மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போவே ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அங்கே பழனி போயிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வரலாம் போகலாம், இந்த டேட்ஸு ஃபார்மாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதனால் அம்மா அந்த அன்னைக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு போயிருந்தாங்க. அம்மா இங்கே நவி வீட்லேயே தான் இருந்தாங்க இல்லையா, அப்பா மட்டும்தான் அங்கே இருந்தார். அப்பா என்ன பண்ணுறாரு, கிச்சன்லலாம் ஏதாவது வேலை செஞ்சார் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பை தொடச்சி வைக்கிறது, பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறது அதெல்லாம் பண்ணிடுறாரு. ஆனால் வீடு கூட்டி துடைக்கிற வேலை வந்துட்டு இன்னும் அவருக்கு வரமாட்டேங்குது. அதுலேயும் குட்டி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கோ என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடியே பழனி போய் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றோம் பாருங்கள் நம்ம அம்மா வீட்டுக்கு, அப்போவே மாமியார் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, பூண்டு, சுக்கு, கருப்பட்டி, நாட்டுக்கோழி, பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் குழந்தையோட, அப்போ என்ன பண்ணுவாங்க, அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து எதுக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. பட் அவங்க எல்லாருமே இது ஒரு முறையாக செய்யணும் அப்படின்ட்டு செய்கிறாங்க. மேபி இந்த ரீசனுக்காக தான் சொல்லி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. பழனியிலிருந்து கிளம்பும் போதே அங்கே அபூர்வா ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே டிஃபன் எல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேரை நம்ம கூட்டிகிட்டும் போகிறோம், அங்கேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டிஃபன்லாம் எடுத்தாச்சு. கேசரி மட்டும் அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உப்புமா பார்த்தீங்கன்னா இங்கே நவியோட அத்தை தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்லி வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, எப்படியும் குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட அம்மா டயர்டாக இருப்பாங்க. அவங்கள அவங்க அம்மா வீட்டில் தான் கொண்டு போய் விடுவாங்க. அவங்க ஃபேமிலியில் தான் எல்லோரும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ குழந்தையும் குழந்தையோட அம்மாவையும் பார்த்தே அந்த மொத்த ஃபேமிலியும் டயர்டாக தான் இருப்பாங்க. நைட்டும் பகலும் பார்த்துக்கணும் இல்லைங்களா, இதில் கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ இருந்தே நடந்திருக்கும். அப்போது குழந்தையோட அம்மா மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக டயர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள தெம்பூட்டும் விதமாக இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நல்லபடியாக குழந்தையும் குழந்தையோட அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்கங்கிறது என்னோட தாட்டு. இதை நேரடியாக சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க, நான் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, முரண்டு பிடிக்கிறதுக்கு. ஆனால் இதுவே இதெல்லாம் முறை, இதெல்லாம் கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செஞ்சு தான் உன்னோட பேரனையோ பேத்தியோ இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு போடு போட்டால் தான் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இல்லை வேறு காரணத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி மாமா என்ன சொல்லிட்டாரு, அதாவது நவியவங்க அப்பா என்னன்ட்டாரு, இங்கேயே இருக்குங்க எதுக்குங்க நாட்டுக்கோழி எல்லாம் அப்படின்ட்டாரு. அதனால அம்மா என்ன பண்ணிட்டாங்க, முட்டையாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் பொருள் வந்து சிறுசோ பெருசோ இல்லை பணமோ நகையோ அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது முறை அப்படின்னாவே பொண்ணு வீட்டு சைடில் இருந்தே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து குழந்தை பிறந்தா சரி, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் முறை இதுதான் முறை அப்படின்னு சொல்லி செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து மாமியார் தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும், வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதே வாவ் ஃபென்டாஸ்டிக் ஐடியா, ஐ லைக் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னிலேயே வளைகாப்பு முடிச்சு தான் பொண்ணு வீட்டுக்கே அனுப்புவாங்க.
அதாவது முக்கியமான க்ரூஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா தான் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்சார்ஜ் ஆகி குழந்த பிறந்து அந்த ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் தான் ரொம்பவே க்ரூஷியல். ஏன்னா அப்போ வந்து குழந்தையும் பார்த்துக்கணும், அம்மாவையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த டெலிவரியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வரும்போது அது முழுக்க முழுக்க பொண்ணோட பேரண்ட்ஸ் மேலே போய் விழுந்துடும். இதெல்லாம் ஒரே நாளையில் கொண்டு போய் செஞ்சால் மட்டும் அது ஈடு கட்டிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அம்மா சூப்பர், அம்மா கிரேட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை க்ளோரிஃபை பண்ணவே கூடாது. ஆக்சுவலி இதை நார்மலைஸ் பண்ணணும். அம்மா பார்த்துக்கிற மாதிரியே மாமியாரும் பார்த்துக்கணும், அப்பா பார்த்துக்கிற மாதிரியே மாமனாரும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் அதை நார்மலைஸ் ஆக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசினேன் அப்படின்னா, போன வீடியோ பார்த்துட்டு அத்தனை பொண்ணுங்க டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் வந்து இது என் ஃபேமிலியில் கூட நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லைக்கா, உங்ககிட்ட சொல்கிறேன், அக்காவாக நினச்சி சொல்கிறேன், ஒரு சிஸ்டராக நினச்சி சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருந்தீங்க. எனக்கு வந்து அது படிக்கும்போதே ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சுங்க. இந்த காலத்தில் கூட இன்னும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்குது. படிச்சிருந்தும் அவங்கள நம்ம மாற்ற முடியலை அப்படிங்கிறது அதை விட இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே நம்ம பாடி என்ன மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் இல்லைங்களா? 2 டெலிவரி பார்த்துருக்கேன். அப்போ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கூட இந்த பொண்ணுங்களை இந்த பாடுபடுத்தியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னா, அது கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாமே சீக்கிரம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் நமக்கு அப்புறமாவது நம்ம இது எல்லாத்தையும் மாற்றிக்கணும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே பழனி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அம்மா அங்கே லஞ்ச் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஃபன் இங்கே, லஞ்ச் அங்கே. அத்தைக்கு டயர்டானவர் தான். நவி அவங்க அத்தைக்கு என்னென்னா, இதெல்லாம் நானே செஞ்சுருப்பேன், எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, டிஃபன் கூட என்னால் செய்ய முடியாதா அப்படின்னு பேசியிருப்பாங்க போல். அதுக்கு தான் எல்லோரும் திட்டுறாங்க, ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுங்க, சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அது என் மாமா பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள் வந்து இந்த லட்டு வீடியோ எடுத்தா பார்த்தீங்களா, அவள் தான் தனு பேர். அவள் வந்து அங்கே இவங்களோட எல்லாம் கிளம்பி அங்கே பழனி போயிட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நவி வீட்டு சைட்லேருந்து எல்லோரும் இன்னொரு காரில் வந்தாங்க. அவங்க வரும்போது இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்ட உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறக்கு ஆள் இல்லை. இப்போல்லாம் நவி வந்து பிஸி இல்லைங்களா குட்டி மாப்பிள்ளையோட, அதனால நீ ஃபோனே எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு. பேபி பக்கத்துலலாம் போய் எடுக்கிறது கிடையாதுங்க, நீங்கள் பார்த்தாவே தெரியும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து தான் எடுக்கிறாங்க. நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நவியை. ஏன்னா முன்ன மாதிரி அவகிட்ட பேசவே முடியறதில்ல, ஒரு சேட் பண்ண முடியறதில்ல. எதுவாக இருந்தாலும் முன்னாடி எல்லாங்க எங்கள் அப்பா கூப்பிடுவேன், எங்கள் அம்மா கூப்பிடுவேன், என் தம்பி கால் பண்ணுவேன், 3 பேருமே ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஃபுல் ரிங் போய் கட் ஆகும். நவிக்கு கூப்பிட்டேன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் அட்டன் பண்ணுவாள், அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படின்னு. அது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி. ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கா அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வரும், இன் மீட்டிங் I'll call you அப்படின்னு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். இப்போது அது அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. நவிக்கிட்ட பேசணும் அப்படின்னா நவி ஃபோனுக்கு வந்து எப்போவுமே நாட் ரீச்சபிள் தான். நான் எங்கள் அம்மா கூப்பிடணும், கோபி கூப்பிடணும், இல்லைன்னா எங்கள் அப்பா கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. நான் சொன்னேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நவி அப்படின்னு. ஆமாங்க அண்ணி, நானும் அப்படி தான் மிஸ் பண்ணுறேன், ஃபோனே எங்கே கிடக்குதுன்னே தெரில, அதை சார்ஜ் போடுறது கூட இல்லை இப்போல்லாம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தா. இந்த கிளிப்பிங்கில் நவியும் தம்பியும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்களா. அதில் நவி அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இந்த வெத்தலையில் வந்துட்டு நவி அப்பான்னு இல்லை, எல்லா அப்பாவுமே ஆசீர்வாதம் பண்ணுறப்ப 10 500ன்னு கையில் கொடுக்குறாங்கல்ல. அது அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த வேலையை பண்ணுறீங்க, எதுக்கு பணம் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏதாவது டாபிக் வந்து என்கிட்ட கொண்டு வர்றப்ப நான் சொல்லிடுவேன், இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நான் வரல, இந்த பாச பிணைப்பு போராட்டத்துக்குள்ளே நீங்களே மாட்டிக்கிட்டு நீங்களே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கங்க. ஏன்னா எங்கள் அப்பாவையே நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் இதில் சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வந்துட்டு சரியான ஆளே கிடையாது. நவிக்கிட்ட சொல்லிடுவேன், நவி நீயாச்சு, உங்கள் அப்பாவாச்சு, உங்கள் அத்தையாச்சு, நீங்கள் 3 பேருமே டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னு.
ஏன்னா எங்கப்பா என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். வீடியோ கடைசியிலையும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் காமிச்சிருக்கேன். போயிட்டு 1 hour ரிட்டர்ன் அது என்னமோ கரெக்ட் தான். போனது திரும்பி கைய கொண்டு வச்சு ஃபைனலி குட்டி மாப்பிள்ளை கிளம்பிட்டார் வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா அதே வீட்டில் நானும் என் தம்பியும் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இருந்து ஓடி ஆடி விளையாண்டு, அதுலேயும் முக்கால்வாசி நேரம் கண்டிப்பாக சண்டையாக தான் இருந்திருக்கும். இந்த மதிய நேப் டைமுக்கெல்லாம் எனக்கோ என் தம்பிக்கோ தூங்குற பழக்கமே கிடையாது, தூங்கவே மாட்டோம், பிடிக்காது. ஆனால் அம்மா வந்து வேலையெல்லாம் செஞ்சு டயர்டாகி கொஞ்ச நேரம் நான் தலை சாய்க்கிறேன் அப்படின்னு அப்போ தான் போய் படுப்பாங்க. நானும் என் தம்பி ஏதாவது ஒரு வேலை பண்ணி வைப்போம். அவங்க தூக்கம் கெட்டு போகும், டென்ஷன் ஆவாங்க, திட்டு விழும், இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. அந்த வீட்டுக்கு என் தம்பியோட பையன் வர்றான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ இமோஷ்னலாக இருந்தது. எங்கள் மாமா வழக்கம் போல தான் ஆரம்பிச்சிட்டாரு. வேணும்னே அவன் கண்ணை திறக்க மாட்டேன்றான், வெயிலில் கொண்டு போய் வச்சு நான் கண்ணை திறக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு. அவர் சேஃபாக தாங்க பிடிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய குழந்தைங்களை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறனால வெரி சேஃப். யாரும் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது சொல்லுவீங்க அவர் எப்படி இப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னு. வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா கார்லேயே இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. பின்னாடி தம்பி வந்து அப்பாவை அப்புறம் மற்றவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு காரில் தான் நவி வீட்டு சைட்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. எனக்கு வீடை காமிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதா அப்படின்னே இருக்குங்க. அதிலும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நானே இப்போ தான் பார்க்குறேன். முன்னாடி வந்து வெத்தலை கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்குது, படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே. எங்கள் தாய்மாமா எப்படின்னா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இந்த சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி தான் பறந்துக்கிட்டே இருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். கிளம்புங்கன்ட்டா இருப்பார். ஏதாவது ஒரு வேலை பண்ணுவார். இப்போ அடுத்த சீன்லேயே பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எனக்கு இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருச்சு, கொட்டிடுவாரோ அப்படின்னு. அந்த அளவுக்கு பண்ணுறாரு. கலக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு செய்ய சொன்னேன். இதே அப்புறம் தண்ணிக்க கண்ணு சேர்ப்பு கழிச்சு நாங்க எப்படி உள்ள நுழைஞ்சு நான் இந்த பெரிய மாமா கிட்ட நம்ம கேம்புக்குள்ள இடம் இருக்குதுன்னு போயிடலாம். குட்டி மாப்பிள்ளை ஃபைனலி வந்து விட்டார், நம்ம வீட்டுக்கு வந்து விட்டார். அதுலேயும் வர்ற வரைக்கும் சரியான தூக்கம் போல். உள்ளே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்துருக்குறாரு. அதுலேயும் நவி சொல்லுவா, பகல் ஃபுல்லாக தூங்குறாங்க நீ, நைட் ஆனால் டியூட்டி பார்க்குறான் அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டி. முடிச்சு பாரு இது யார் வீடுன்னு. சாமி ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டு மதியம் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பி அங்கே குமாரபாளையமே போயிட்டாங்க. அம்மா மட்டும் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் போனாங்க. வந்துட்டோம்டி.
அங்க வீட்டுல முன்னையில இந்த பொட்டியே வைக்கலுமே போட்டிருக்காங்க. நீங்க வேலிடேஷன் வர சொன்னேன் உள்ள ஒன்று போடணும். நாளைக்கு வந்து உள்ளுக்குள்ள ஃபேன் பக்கத்துல இருக்க தள்ளி போடணுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா எங்கள் அப்பாவை பற்றி. அவர் வந்து இனிமேல் ஆரம்பிச்சிருவார். இந்த வெளியில் மஸ்கிட்டோ நெட் போடுறதுக்கு கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது. முகில் எழில் இருக்கிறப்ப போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் டோருக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருக்காராம். குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அப்பாவுக்கு. அதுலேயே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் புலம்பிக்கிட்டு ஏதாவது ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அம்மா பிடிச்சி ஒரு நாள் திட்டி விட்டுருக்காங்க, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க, நாங்கள்லாம் அவங்க கூட இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இதில் பேர குழந்தைங்க அப்படிங்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரா. அதில் அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்துட்டு சண்டையாக வரும். நீ குழந்தைய கூட சமாளிச்சிடலாம், என்னால் நீ உங்கள் அப்பாவை வச்சு சமாளிக்க முடியாதே அப்படின்னு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நவி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தா. அது வந்து இது வந்து மேண்டட்ரியான ஒரு விஷயம் நடக்கிறது. அதாவது எங்கள் அப்பாவோட கைலி, அவரோட பேர குழந்தை, இது வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட் மோடில். இது வந்து முகில் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருப்பான். மடியில் வச்சு தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அம்மாவுக்கு வந்து பகல் ஃபுல்லாக கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா, அவங்கள பார்த்தே டயர்டாக இருப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்பா என்ன பண்ணுவார்னா அந்த நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குவார். கொசு எப்படியும் வந்துருங்க எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் பண்ணாலும். அதனால துண்டு ஒன்று வச்சுக்குவார், அதை வச்சு விசிறி கொடுத்துக்கிட்டே இருப்பார். தன் 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 அப்படின்னு விடுங்க. நீ இருக்க அடிச்சு போடுவிய. வேண்டாம்னா வேண்டாம். சாரு ஆடு ஆடு ஆடு. இது நம்ம எழில் குட்டி. எங்கள் அப்பா பார்த்தீங்களா, அதே கைலி, அதே பனியன். நான் சொல்லுவேன், அப்பா முக்காவாசி ஃபோட்டோவில் ஒரே காஸ்டியூமில் இருக்கீங்கப்பா, அட்லீஸ்ட் ஒரு சட்டையை போட்டு வாங்கப்பா, உங்கள் பேரனோட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா, இருக்கட்டும் எடுமா அப்படிம்பாரு. மரியம், ஐத்தா, வேதிகா குட்டி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, சத்யா, அதுக்கப்புறம் நளினி கணேஷ் அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லை, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நேம் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து மிஸ் பண்ணவங்களை நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுக்குற கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக ஒரு US vlogல பார்க்கலாங்களா. அன்டில் தென் டாட்டா பபாய்.